ஸ்ரீமதே ராமானுஜாய நம. அடியார்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். அடியன் ஸ்ரீனிவாசன், சிதம்பரம் பக்கத்துல இருக்கிற சேந்திரிக்கிள்ளை இந்த கிராமத்துக்கு பூர்வீக குடிவாசி. வாழ்ந்துட்டு இருக்கிறது திருக்கோவிலூர்ல. இந்த வீரராக சுவாமியினுடைய அறிமுகம் கிடைச்சி அவர் மூலியமா அந்த நாம சங்கீர்த்தனம் அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கான பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சது. நம்ம கிராமத்துல ருக்மணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமியினுடைய கோயில் ஒன்று அடியன் குடும்பத்தார் நிர்வாகம் பண்ணிட்டு வரோம். பல ஆண்டுகளா திருப்பாவை அந்த போட்டி குழந்தைகளுக்குள்ளார வைத்து அவங்களுடைய ஆர்வத்தை அதுல உள்ளடக்கி அதை பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரு பாக்கியம் பெருமாள் தாயார் அனுகிரகத்துல அடியனுக்கு கிடைச்சிருக்கு. இதை நான் சுவாமி கிட்ட சொல்லும் போது அப்ப அவசியம் இது செய்யுங்கோ அப்படின்னு சொல்லி புக்ஸ் எல்லாம் அனுப்புனார். கடந்த 3 நாட்களாக அந்த வகுப்பு மிக சிறப்பாகவே நடந்து வருகிறது. எல்லாரும் பெரியவங்க எல்லாமே வர நான் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த வராக சரித்திரம், நம்பாடுவான் சரித்திரம், ஆண்டாள் பெரியார் ஒரு பாகவத கோஷ்டிகளுக்கு ஆழ்வாராதிகளை பற்றி தெரிவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு, தெரியாம இருக்காது. ஆனா ஒரு லேமேன், ஒரு அன்றாட விவசாய குடும்பம், மற்றபடி அதிக ஈடுபாடு இல்லாத குடும்பங்கள் இருக்கிறதோனோ அந்த ஆத்து குழந்தைகளுக்கெல்லாம் இதையும் தெரியணும், அந்த ஆத்து பெரியவாளுக்கும் தெரியணும்னு நான் ஆசைப்பட்டு என்னுடைய வகுப்பு வந்து நாட் ஓன்லி ஃபார் சில்ட்ரன். 83 வயசு 68 வயசு அவெல்லாம் அட்டன் பண்றா. அவ எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. உங்களை விட வயசுல நாங்க ஜாஸ்தியாக இருந்தாலும் கூட எவ்வளவோ விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு தெரியறது சந்தோஷம். அந்த பாக்கியத்தை கொடுத்தது எங்க ஆச்சாரியனுடைய கிருபை, வீரராக சுவாமியினுடைய அனுகிரகம், வராகமூர்த்தியினுடைய அனுகிரகம். அடியனும் ஒன்று இங்க குறிப்பிட்டு விரும்புறேன். அடியோங்களுடைய ஆச்சாரியன் திருமலாச்சாரியார், ஸ்ரீமுஷ்ணன் திருமலாச்சாரியார், அவருடைய திருவடி சம்பந்தம் தான் நாங்க. தோப்பனார் காலத்துக்கு பின்னாடி ஆச்சாரியனை தேடி ரொம்ப கஷ்டப்பட்டேன். கிட்டத்தட்ட 30-32 ஆண்டுகள். ஏன்னா திருமலாச்சார பரம வச்சுட்டார், அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே இல்லை, யாரை கான்டாக்ட் பண்ணாலும் தெரியல. ஸ்ரீமுஷ்ணன் 2-3 முறை போயிட்டு பெருமாள் தாயாரை சேவிச்சுட்டு அங்கே இருக்கிறவகிட்ட விசாரிச்சுட்டு வந்தேன். ஒரு நம்பர் கொடுக்கணும்னா அப்புறம் தான் கிடைச்சது அந்த நம்பர். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணா அது திருமலாச்சாரியாருடைய பிள்ளை வரதாச்சாரியாருடைய மைத்துனர் அட்வொகேட்டா இருக்காரு அந்த நம்பர். இவர் மயிலாப்பூர்ல மாதவ பெருமாள் சென்னையில் இருக்காருன்னா அப்புறம் அவரை ஃபோன் மூலயமா கான்டாக்ட் பண்ணி அவர் பணி சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறேன்னு கடைசியில் பார்த்தா அவரும் பண் வச்சுட்டார். அப்புறம் அவருடைய தம்பி கிருஷ்ணகுமார் ஆச்சாரியார் சுவாமி தான் அடியோங்களுக்கு மாலை. இந்த வராக சரித்திரத்தை அடியனுக்கு சொல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது ஆச்சாரியன் கிருபை, அந்த ஸ்ரீமுஷ்ணம் பூவராகவன் கிருபை. இதெல்லாம் சேர்ந்துதான் வீரராக சுவாமி மூலியமா அடியவங்களுக்கு அந்த புக்கு கிடைச்சது. உண்மையிலேயே ஐ அப்ரிஷியேட் த சேவா. நம்ம தர்மம் காஞ்சி பெரியவா ஒரு முறை ஒரு பேட்டியில சொல்லியிருக்கா, இது வந்து ஆலமரம் மாதிரி பெரிய விருட்சம், இதை வளர்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னது. அது பெரியவாளுடைய கருத்து, அதுல நான் வந்து மாற்று கருத்து சொல்லலை. ஆனா நாம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் கண்டிப்பா. அதுவும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் மிலேச்சர்களுடைய அந்த இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதோட தர்மம் ரொம்ப கஷ்டப்படுறது. அப்படி இருக்கும் பொழுது இது நம்மளாலான ஒரு சேவையா
இதை எடுத்து பண்ணணும். இது எனக்கு தெரிஞ்ச வகையில் எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சேர்த்து இந்த போராவ சரித்திரம், நம்பாடுவான் சரித்திரம், பெரியாழ்வார் ஆண்டாள் இதெல்லாம் பண்ணி ஆண்டாள் திருக்கல்யாணத்தை நேற்று பூர்த்தி பண்ணேன். இன்னைக்கு திருப்புதல் வகுப்பும் இருக்கு. திரும்ப ஆண்டாள் திருக்கல்யாணத்தை அந்த வாழி திருநாமத்தை வச்சு வாரணம் 1000 கொஞ்சம் விரிவா சொல்லி திருப்பாவை இன்னைக்கு நாளைக்கும் எடுத்து விடலாம். இந்த 30 பாசுரங்களும் வச்சுட்டு சனிக்கிழமை திருப்பாவைக்கு ஒரு போட்டி வச்சிடலாம் அப்படின்னு அடியனுடைய உள்ளம். பெருமாள் தாயார் அனுகிரகம் பண்ணணும். இந்த சேவை மிக சிறப்பான சேவை. அம்மங்கார் ரொம்ப ஈடுபாடு. டெய்லி என்னண்ட வாய்ஸ் காலில் பேசுவாங்க. இப்படி பண்ணுங்க சுவாமி, இது நல்லா இருக்கு, இப்படி பண்ணுங்க அப்படின்னுவாங்க. மோட்டிவேஷன். இப்போ அடியன் வயசு ஜாஸ்தி இருக்கலாம், ஆனா இந்த அனுபவம் கம்மி. நான் சாதாரணமா திருப்பாவை பத்தி சொல்லிட்டு இருப்பேன், திருப்பாவை போட்டி வச்சுட்டு இருப்பேன். இதுதான் என்னுடைய அனுபவமே தவிர ஒரு மகோன்னதமான போராக சரித்திரத்தையும் நம்பாடுவானுடைய சரித்திரத்தையும் அந்த கைசிக புராண மகாத்மியத்தையும் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சதுன்னா அது ஒரு பெரிய 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 வெகுமதி அடியனுக்கு. இந்த பாக்கியத்தை கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. இந்த தொண்டு வளரணும். அடியன் ஆரம்பத்துல ஆசிரியர்னா தான் இருந்தேன். எம்எஸ்சி மேக்ஸ் அங்க அண்ணாமலையில ஒரு ஓராண்டு காலம் பணிபுரிந்துட்டு அப்புறம் தான் எல்ஐசிக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ரிட்டையர்ட் ஆகி போயிட்டு 9 வருஷம் ஆகுது. ஆன்மீகத்துல ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஈடுபாடு உண்டு. ஏன்னா எங்க தோப்பனாருடைய அந்த சாரம், அந்த வகையில இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அந்த எல்லாருக்கும் பாகவதோத்தமர் அத்தனை பேருக்கும் தண்டன் சமைச்சுக்கிட்டு சமர்ப்பணம் பண்ணிட்டு நான் இந்த தொண்டை நல்லா செய்வேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி போறேன். இதுல எல்லாருமே கலந்துக்கணும், எல்லாருமே சொல்லணும். 10 கைகள் சேர்ந்து தட்டுனாதான் ஒளி. அதனால எல்லாரும் சிறப்பா செய்யணும். இந்த தொண்டில் ஈடுபட்டு இருக்கிற எல்லாருடைய திருப்பாதங்களுக்கும் என்னுடைய நமஸ்காரம். ராம 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 ராம. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.